வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 56. டே நம்பர் 56ல் நம்ம என்ன பார்ட் பார்க்குறோம் அப்படின்னா புள்ளியியல் மற்றும் நிகழ்தகவு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி. ஸோ இதில் டே நம்பர் 56ல் இருந்து 60 வரைக்குமே டோட்டலாக 60 டே சீட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம். இது லாஸ்ட் பார்ட்டு. இதில் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி இந்த கான்செப்ட் பார்க்குறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். தரப்பட்ட விவரங்களில் மாறியின் மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிக சிறிய மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் டேஸ் எனப்படும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த புள்ளியியல் கான்செப்டில் மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னா நம்ம வீச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா எல் மைனஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்னா லார்ஜ் நம்பர், எஸ்னா ஸ்மால் நம்பர். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வீச்சு அப்படிங்கிற சொல்லுவோம், எல் மைனஸ் எஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்மெட் தான் நீங்கள் இங்கே வரக்கூடிய எல்லா சம்ஸும் 10 சம்ஸ் நம்ம பார்ப்போம்ல, அதில் எல்லாமே இதே ஃபார்மெட் தான் பார்ப்போம். இப்போ அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் கவனிங்க. கொடுக்கப்பட்ட விவரங்களில் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய அளவுகளின் வித்தியாசம். அப்போது இதே பார்ட்டு மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிகச்சிறிய மதிப்பிற்குள்ள வித்தியாசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய அளவுகளின் வித்தியாசம் சொல்லிட்டாங்க. இதுவும் எல் மைனஸ் எஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அப்போ இங்கேயும் ஆன்சர் என்ன வரும்? அந்த வீச், அந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள். 8,8,8 அண்ட் ஸோ ஆன் 8 ஆகிய தரவின் வீச்சு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ரேஞ்சுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வீச்சு அப்படின்னாவே பெரிய நம்பர் மைனஸ் சிறிய நம்பர். ஓகேவா, லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர். இங்கே ஒரே நம்பர் தானே இருக்குது. அப்போது பெரிய நம்பரும் 8 தான், மைனஸ் சிறிய நம்பரும் 8 தான். அப்போது 8 மைனஸ் 8 0. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். முதல் 10 மிகை முழு எண்களின் வீச்சு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது மிகை முழு எண்கள், ஓகேவா, மிகை முழு எண்கள் எதுலேருந்து ஆரம்பிக்கும்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். முதல் 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ 0லேருந்து ஆரம்பித்து 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் தான் வரும். ஓகேவா, இது பாருங்கள். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர் வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 10 நம்பர் வரணும்னா என்ன 9 வரைக்கும் நிப்பாட்டிடணும். ஓகே, இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போது இதிலேருந்து வீச் அப்படின்னு கேட்குறாங்களா, ரேஞ்ச் கேட்டாங்கன்னா லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர் அப்படிங்கிற சொல்லியிருந்தா லார்ஜ் நம்பர் என்ன 9 மைனஸ் ஸ்மால் நம்பர் 0. அப்போது 9 மைனஸ் 0 9. ஓகே, 9ங்கிறதா அதற்கான சரியான ஆன்சர். இப்போ நீங்கள் 10 எண்கள் அப்படின்னா 1லேருந்து நீங்கள் 10 வரைக்கும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே போல் 10 மைனஸ் 1 9 அப்படின்னு கிடைக்கலாம். ஆனால் நம்ம முழு எண்கிற போது 0 யோசிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இந்த 10ன்னு இல்லாமல் 9ஓட முடிக்கணும். ஓகே, இந்த கான்செப்டில் தெளிவாக இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்கள். முதல் 20 இயல் எண்களின் வீச்சு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இயல் எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ 1 2 அப்படின்னு போயிட்டு லாஸ்ட் இது வரைக்கும் முடிக்கலாம். நம்ம இங்கே 20 நம்பர் சொன்னனால 20 வரைக்குமே முடிக்கலாம். இப்போ இங்கேயும் வீச்சு ரேஞ்ச் அப்படின்னு கேட்டாங்க லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர். லார்ஜ் நம்பர் என்ன 20 மைனஸ் ஸ்மால் நம்பர் 1. அப்போ 20 மைனஸ் 1 19. ஓகேங்களா, ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இது ரேண்டமாக தான் இருக்கும். இதில் வந்து கொடுக்கப்பட்ட எண்ணில் 20க்கான நிகழ்வெண் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும்? 20க்கான நிகழ்வெண் அப்படின்னா 20 எத்தனை டைம் வந்திருக்குங்கிறத பார்க்கணும். ஓகே, 1 அடுத்தது 2 3 4 5 6 7. ஓகே, இதுக்கப்புறம் வரல. அப்போ 7 முறை வந்திருக்கு அப்படின்னா இதோட நிகழ்வெண் 7. ரொம்ப சிம்பிளானது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழு ஆகியவற்றை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வீச்சு அப்படிங்கிறது என்ன ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம்? எல் மைனஸ் எஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம், லார்ஜ் நம்பர். அப்போ கொடுத்துருக்க நம்பர்லேயே எது பெரிய நம்பர் அப்படின்னு பார்க்கணும். இப்போ கொடுத்துருக்க பார்த்தோம்னா பெரிய நம்பர் 67 தான். அப்போ 67 மைனஸ் இருக்கையில் சின்ன நம்பர் பார்க்கணும். சின்ன நம்பர் 18. அப்போ 67 மைனஸ் 18. இப்போ ஆன்சர் என்ன வரும்? இப்போ இங்கே 67 லாஸ்ட்டில் 7 இருக்குது, 7ல் 8 போகாது. அப்போ 17. 17ல் 8 போணுச்சுன்னா 9. இப்போ இங்கே இது வீச்சுக்கான ஆப்ஷன் தானே. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இந்த 9ங்கிற கான்செப்ட் வருது லாஸ்ட்டில். அப்போ ஆப்ஷன் ஏ தான். இதுதான் நீங்கள் டைம் சேவ் பண்ணுறது. நீங்கள் வீச்சுக்கு பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இது நீங்கள் எக்ஸாம் ஹாலில் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம எக்ஸாக்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 49ன்னு வரும். இது வீச்சோட வேல்யூ. அடுத்து நம்ம வீச்சு கெழு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்குறோம். வீச்சு கெழு அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேல்யூ ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீச்சு கெழு அப்படிங்கிறது L-S/L+S. ஓகே, இதுதான் இதற்கான ஃபார்முலா. இது வரைக்கும் நம்ம வீச்சு அப்படிங்கிறதுக்கு தான் ஃபார்முலா நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வீச்சு கெழு அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், L-S. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சோம். இதே இது ஆன்சர் தான் ஒரு 49. அதே போல் L+S அப்படிங்கிறபோது இதே 2 நம்பரை யூஸ் பண்ண போகிறோம். 67 மைனஸ் யூஸ் பண்ணுறப்போல ப்ளஸ்ன்னு யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 67 + 18 அப்படிங்கிறபோது 5 + 1 அப்போது 85ன்னு வரும். இதை நம்ம சிம்ப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 49ல் 85 அது ஒரு 0 சேர்க்குறேன், அதனால் இங்கே 0 பாயிண்ட் நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ 890ல் எத்தனை 85 அடங்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதை நீங்கள் 5 டைம்ஸ் போடுங்க. ஏன்னா நீங்கள் 880 அப்படின்னு மைண்டில் வச்சிங்க அப்படின்னாவே ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னாவே 400 சம்திங்னு வரும். ஓகேவா? அதே இது நீங்கள் 6 டைம் போயிட்டீங்க அப்படின்னா 480, அப்புறம் இந்த மீதி இருக்குது அதுவும் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக போயிடும். இப்போ 5 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 85 × 5 அப்படின்னு பார்த்தோம்னா 400 425. அப்போ 890ல் 425 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 65. ஓகேங்களா? இப்போ 65ங்கும்போது ஒரு 650 அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 650ல் எத்தனை 85 இருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம். 7 டைம்ஸ் நீங்கள் பாருங்கள். இப்போ 7 டைம்ஸ் நம்ம பார்த்தோம்னா 8 7 56 560 சம்திங் வரும். அப்புறம் மீதி இருக்குது அந்த 5. அதே இது 8ன்னு போட்டோம்னா 64 8 8 64 640ன்னு போயிடும். அதனால் நம்ம 7 டைம்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே 85 × 7 அப்படின்னு பார்த்தோம்னா 560 + 35 எவ்வளோ வருது, 595ன்னு வருது. ஓகே, 595 இது 7 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம்னா அப்போது இங்கே 650ல் 595 போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இங்கே 5 இங்கே 4 அப்போ மறுபடியும் இங்கே 5ன்னு வரும். 55ன்னு வரும். ஒரு 0 சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் 2 டிஜிட்டு நம்மளுக்கு என்ன வருது 0.57 சம்திங்னு வருது. அப்போ ஆப்ஷன் ஏல மட்டும்தான் இந்த 0.57ன்னு இருக்குது. அதை நம்ம முழுசாக பார்த்துக்கலாம். ஏற்கனவே எப்படி டைம் சேவ் பண்ணலாம் வீச்சுங்கிறத பார்த்த உடனே நம்ம கண்டுபிடிச்சலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீச்சு கெழுங்கிற ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறதா எப்படி சிம்ப்ளை பண்ணுறோம். ஒரு சில கொஸ்டினில் வீச்சு கெழு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு புள்ளி விவரத்தின் வீச்சு மற்றும் வீச்சு கெழு முறையே 20 மற்றும் 0.2 எனில் விவரங்களின் மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய மதிப்பு என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதை ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். என்ன அப்படின்னா இப்போ வீச்சோட வேல்யூ 20ன்னு கொடுத்துருக்காங்க, வீச்சு கெழுவோட வேல்யூ 0.2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீச்சு அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம், வீச்சு அப்படின்னா பெரிய நம்பர் மைனஸ் சிறிய நம்பர். ஓகே, இப்போ பெரிய நம்பருக்கும் சின்ன நம்பருக்கூட வித்தியாசம் அங்கே 20 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ ஆப்ஷன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 30 20க்கும் வித்தியாசம் 10, 50 40க்கும் வித்தியாசம் 10, 60 40க்கு வித்தியாசம் 20, 60 50க்கு வித்தியாசம் 10. அப்போ இதிலேருந்தே தெரிஞ்சு ஆப்ஷன் சி தான். ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இப்போ இது நம்ம பார்க்க முடியல அப்படின்னா வேறு விதத்தில் எப்படி நம்ம ஆப்ஷன் இன்னும் ஏதாவது 2 நம்பர் 20 20 வர்ற மாதிரி டிஃப்ரென்ஸ் வர மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ அடுத்த இதுக்கு போகணும். இப்போ L-S வேல்யூ 20 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்து வீச்சு கெழு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், L-S / L+S. ஓகேவா? வீச்சு கெழுவோட வேல்யூ என்ன 0.2. இங்கே L-S வேல்யூ 20 அப்படிங்கிறது அவங்க டேட்டா கொடுத்துருக்காங்க /L+S. இதில் வந்து நம்ம L+S கண்டுபிடிக்கிறதா 20 இந்த 0.2 ஈக்குவல் டு இந்த சைட் போகும்போது டிவைடில் மாறும். அப்போ இதை நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ இங்கே 20 / 2/10 நம்ம சொல்லலாம். அப்போ இந்த 10ங்கிற வேல்யூ இங்கே மேலே மல்டிபிளாக மாறிடும். இப்போ இங்கே 1 2 2 2 அப்போ 10 × 10 100. அப்போது இதுலேருந்து L+S வேல்யூ என்ன வரும் 100 அப்படிங்கிறது வரும். இப்போ இதையும் வச்சு நீங்கள் ஆப்ஷனில் க்ளூ செக் பண்ணிக்கலாம். எந்த 2 நம்பரை கூட்டுனா 100 கிடைக்குதுன்ட்டு. இங்கே 30 + 20 100 வராது, 50 + 40 90 தான் வரும், 60 + 40 100 வரும், இங்கே 110க்கு மேலே போயிடும். அப்போ இதுலேருந்தே தெரியும் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சருங்கிறவங்க. 2 விதங்களில் நீங்கள் க்ளூ வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று வித்தியாசமே ஆப்ஷனில் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா ஈஸியாக ஃபஸ்ட்டு க்ளூவிலே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
9வது கொஸ்டின் பாருங்கள் -3 -2 -1, 0 அடுத்து 1 2 3 என்ற விவரங்களுக்கான வீச்சு மற்றும் வீச்சு கெழு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வீச்சு அப்படின்னு எடுத்துட்டோம்னா லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ லார்ஜ் நம்பர் என்ன, பாசிட்டிவ்ல இருக்க பெரிய நம்பர் 3. அடுத்து ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ், ஸ்மால் நம்பர் என்ன -3. ஓகே, அப்போது -3ங்கிறது தான் கரெக்டானது. நீங்கள் அவசரத்தில் 3 -3 அப்போ 0 வந்துடும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா, ஃபார்முலா கரெக்டாக நோட் பண்ணு. இப்போ 3 இது வந்துட்டு என்ன ஆகும், ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறும். அப்போது 6 அப்படிங்கிறது தான் இதோட வீச்சுவோட வேல்யூ. அப்போ இதிலேருந்து ஆப்ஷன் பி வரலாம் அல்லது ஆப்ஷன் டி வரலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவுக்கு வந்துடணும். இது வராது அப்படிங்கிற புரிஞ்சுக்கணும். இப்போ என்ன வீச்சு கெழு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, வீச்சு கெழு அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, L - S டிவைடட் பை L + S அப்படிங்கிறது. இப்போ L - S தான் நம்ம 6ங்கிற பார்த்துட்டோம். அடுத்து L + S அப்படின்னு பாருங்கள். எல்லோட வேல்யூ 3, அதாவது லார்ஜ் நம்பரோட வேல்யூ 3. அடுத்து இங்கே சின்ன நம்பரோட வேல்யூ -3. இங்கே தான் என்ன வருது, +3 -3 0ன்னு வரும். அப்போ 6/0. அப்போது எனிதிங் டிவைடட் பை 0 அப்படின்னா இன்ஃபினிட்டிவ். ஓகேவா, எந்த ஒரு வேல்யூ வந்து டிவைடில் இன்ஃபினிட்டிவ்னு வந்துச்சு அப்படின்னாவே, சாரி 0ன்னு வந்துச்சு அப்படின்னாவே ஆன்சர் இன்ஃபினிட்டிவ். ஓகேவா, அப்போது ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா, இது மாதிரி தான் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ப்ளஸ் மைனஸ் விஷயத்தில் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள். கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கு வீச்சு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன தேவை, வீச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா L - S பெரிய நம்பர் மைனஸ் சிறிய நம்பர், இதுதான் தேவை. இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்ன, கரெக்டாக அதை நோட் பண்ணணும். அவசரத்தில் பெரிய நம்பரை விட்டுறக்கூடாது. ஓகே, அப்போ இதில் 60 சம்திங்கில் இது 1 இருக்குது. வேறு எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 63 இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் வேறு எது இருக்குன்னு பார்த்தோம்னா கிடையாது. அப்போது 63 தான் பெரிய நம்பர் டிவைடட் பை மைனஸ் சின்ன நம்பர் என்ன, சின்ன நம்பர் 14 இருக்குது. அடுத்து இங்கே 4 இருக்குது. 4 விட சின்ன நம்பர் எது இருக்கா, கிடையாது. 4 விட சின்ன நம்பர் எதுவும் கிடையாது. அப்போ 4. ஓகேவா, அப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 59 அப்படிங்கிற கிடைக்கும். ஸோ 59ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஓகே, பெரிய நம்பர் சின்ன நம்பர் கரெக்டாக கவனித்து நோட் பண்ணிடணும். ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் ரொம்ப பேசிக்கான வீச்சுக்கெழு, முகடு கான்செப்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இடைநிலை கான்செப்ட், இதெல்லாம் பேசிக்கானதாக இருந்தாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளானது. அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்த்துடலாம்.